இந்த காட்டுக்கு அந்த பக்கம் கிருஷ்ணாப்பூர்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. இந்த கிராமத்தில் சின்ன சின்ன வீடுகளும் சின்ன சின்ன குடும்பங்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த கிருஷ்ணாப்பூரில் சாரதா ராமசாமின்ட்டு ஒரு சின்ன விறகு வெட்டி குடும்பமும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ராமசாமி காலையில் கோடாரி எடுத்துட்டு காட்டுக்கு விறகு வெட்ட போனார்னா மறுபடியும் சாயந்தரமாக அந்த விறகு கட்டி எடுத்துகிட்டு வந்து பட்டணத்தில் விற்றுட்டு தான் வீட்டுக்கு திரும்புவார். இதுதான் இவரோட வழக்கமான வேலை. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது சாரதா அவங்க வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போய் கோயிலில் சாமி கும்பிட வச்சேன் காட்டுக்கு விறகு வெட்ட அனுப்புவா. அவர் விறகு வெட்டி பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு வர வழியும் கோயிலே தான் இருப்பா சாரதா, பூஜை செஞ்சுட்டு. இதுவே வழக்கமாக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடும்போது அந்த ஊர் தலைவரான ஜமீன்தாரும் கூடவே சாமி கும்பிட்டு இருந்தாங்க. பிறகு சாமி கும்பிட்டு காட்டுக்கு அனுப்பிட்டா. வழக்கம் போல் சாரதா கோயிலே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டா. தாயே வகமாயி, தன்னோட கணவர் விறகு வெட்டி வீடு திரும்பினதும் ஊரில் இருக்கிற அம்மன் கோயிலில் 5 விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு சாரதா வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதுவே சாரதா மற்றும் ராமசாமி அன்றாட வாழ்க்கையாக இருக்கும். காலையில் சூரியன் உதிச்சதும் சாமி கும்பிட்டு கோடாரி எடுத்து காட்டுக்கு போவார். அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காட்டில் வழக்கத்துக்கு மாறா ஏதோ ஒரு வித்தியாசத்தை அறிஞ்சு திடீர்னு காட்டுக்குள்ளே பெரிய பெரிய சத்தமெல்லாம் இருந்துச்சு. அப்போ 2 பேய் மரத்துக்கு அடியில் நின்றுட்டு ராமசாமி போகிறத பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னா நம்ம சேனலை மறக்காமல்